மதுரையில் எம்ஜிஆர் மன்ற மாநாடு நடந்தது. நான் புரட்சித் தலைவர் எம்ஜிஆரோடு அருகில் இருந்தேன். அன்றைய எந்த வருஷம் சார்? 86. அப்போ அளவில்லாத கூட்டம். பாண்டியன் ஹோட்டலில் எம்ஜிஆர் தங்கியிருக்கிறார். அப்போ அங்கே வந்த அந்த மதுரையை சார்ந்த அந்த இளைஞர்கள் எம்ஜிஆர் இடத்துல நெருங்க முயற்சி செய்கிறாங்க. காவல்துறையினர் ஒரு சிறு தடியடி பிரயோகம் நடத்தி விடுகிறார். ஆனால் எம்ஜிஆர் அதை அனுமதிக்கவில்லை. அந்த காவல்துறையினரை கண்டித்தார், கடிந்து கொண்டார், கோவப்பட்டார். என் கண் முன்னால் என் தொண்டர்களை அடிப்பதற்கு நீங்கள் யார்? அவர்களுக்கு என்னை நோக்கி வருவதற்கு எல்லா உரிமைகளும் இருக்கிறது. ஆனால் விஜய் கிட்ட அத்தகைய தன்மை இல்லைன்னு நினைக்கிறேன். தன்மை இல்லைன்னா பரவாயில்ல. எம்ஜிஆராக தன்னை நினைத்து கொண்டு நம்பியார் போல செயல்பட்டு கொண்டிருக்கிறார். அந்த ரேம்ப் வாக் வரையில அந்த பாடி கார்ட்ஸ், செக்யூரிட்டி கார்ட்ஸோ அல்லது பவுன்சர்ஸ் அப்படியே அந்த தொண்டர்கள் மேலே வர்றத ஏதோ சண்டை காட்சி படமாகிறத போல தூக்கி வீசுறாங்க. இதே இடத்துல அந்த எம்ஜிஆர் அவர் இருந்திருந்தால், அப்படி ஒரு தொண்டன் அத்துமீறி வந்தால் கூட அவனை அழைத்து தட்டி கொடுத்து இது போல வரக்கூடாது என்று சொல்லி அருகில் இருக்கிறவர்களிடத்தில் இவரை பாதுகாப்பாக இறக்கி விடுங்கள், அழைத்து செல்லுங்கள், அப்படித்தான் சொல்லுவார். பவுன்சர் சொல்லிட்டு தூக்கி வீசி சொல்ல மாட்டார். அப்போ எம்ஜிஆர் என்று தன்னை நினைத்து கொண்டு நடவடிக்கைகளில் நம்பியார் போல விஜய். தெறிக்க விடும் காரம் நிறம் சுவையை தருகிறது. ஆச்சி மிளகாய் தூள் தெறிக்க விடும் காரம் நிறம் சுவை.